கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இப்ப இந்த அருளுடைய மாசம், இறைவனுடைய அருளை பத்தி பார்த்துட்டு வந்தோம். அப்ப நோன்பு 1. இப்ப இந்த நோன்பை பத்தியும் நாம பார்த்தோம். இப்ப அதனுடைய அருளை பார்க்கும்போது, அப்ப நோன்பு அது எந்த மாதங்கிறத பார்க்கணும். அப்ப எந்த மாதம்னா நோம்புடைய மாதம் 9 தான் வருது. 9வது மாசம். இப்போ இந்த மாதங்களை பார்க்கணும். எப்படி நம்ம நோன்பு எல்லா மக்களுக்கும் கடமையாக்கப்பட்டதோ, அதை யாரெல்லாம் நோன்பு நோக்குறாங்களோ, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்டவர்கள் பேரு முஸ்லீம். அப்ப யாரு நோன்பு பிடித்தாலும், இறைவனை நம்பி பிடித்தாலும் அவங்களுக்கு பேரு முஸ்லீம் தான். சம்மாக்குல் முஸ்லீம். இப்போ இந்த நோன்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தை தெரிஞ்சுக்கும் போது 9வது அத்தியாயம் 36வது வசனம் தௌபா. தௌபால 36வது வசனம். இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நீங்களும் பார்க்கணும். அப்பதான் நம்ம டிஸ்கஷன் சரியா வரும். நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் தான். இப்போ 9வது அத்தியாயத்துல 36வது வசனம். அந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு எத்தனை மாசம்? இப்ப இன்னைக்கு 12 விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடினா 8ன்னா வருடத்துக்கு 8 மாசம்னா வருடத்துக்கு 10 மாசம்னா அப்ப சரியா ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ஜனவரியும் பிப்ரவரியும் சேர்த்தான். இந்த மாதத்துல வருடத்துக்கு மாதத்துல ஜனவரி பிப்ரவரி சேர்த்த உடனே அது லூனாருக்கு கரெக்டா 12 மாதம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். முதல்ல கன்ஃபியூஸ்ல இருந்தான் மனுஷன். மாதங்கள் எண்ணிக்கை 10னா அப்புறம் அது லூனாருக்கு இடிச்சுது. அப்புறம் மேலும் கண்டுபிடிச்சான். ராஜாக்கள் பேரை வச்சான். அப்புறம் நவமு தசமும் பாருங்க, இதையெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணா. கடைசியில ஜான்வரி ஜேனுங்கிறது 2 முகம் கொண்ட கடவுள், அந்த பேரை கொண்டு வச்சான். பிப்ரவரி என்பது ஒரு ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல். அதுக்கு பிப்ரவரியில பேரை வச்சான். அப்ப இந்த ஜனவரியும் பிப்ரவரியும் வந்த உடனே 2 மாசம் ஏட் பண்ண மாதங்களுடைய எண்ணிக்கை 12ட்டான். யாரு? விஞ்ஞானிகள், இல்ல மார்க்க அறிஞர்கள், வித்தனர்கள், யாரு வேணா வச்சுங்க. அப்ப மாதங்கள் எண்ணிக்கை 12. இப்ப இறைவனுடைய பார்வையில பாருங்க. அப்ப இறைவனுடைய பார்வையில மாதங்கள் எத்தனை? மனுஷனுடைய பார்வையில மாதங்கள் 10. வருஷத்துக்கு 10 மாசம் தான். அப்புறம் 2 மாசம் சேர்த்தான், ஜனவரி பிப்ரவரி, அப்புறம் 12 ஆகிட்டான். இது பல வருடமா ஓடிச்சு. அவனே கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணா 12 மாசம் தான். இப்ப இறைவனுடைய வார்த்தையை பார்க்கணும். இறைவன் இப்படி டபுள்லாம் பீலிங்லாம் பேசினாலா இல்ல. 9வது அத்தியாயம் 36வது வருஷம் தெளிவா சொல்றான்ல, மாதங்களுடைய எண்ணிக்கை 12. மாதங்களுடைய எண்ணிக்கை 12ட்டான். அப்ப இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12ங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா இந்த குர்ஆன் தான், இந்த லாஸ்ட் டெஸ்டமென்ட் தான். அதுல எப்படி சொல்றான் அப்படிங்கிறது அந்த அரபு வாசம், இறைவனுடைய வார்த்தை. இந்த இறைவனுடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, வஹுதல்லா ஹக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையும் சத்தியம். இந்த சத்தியமான வார்த்தை சொல்லும் போது 9வது அத்தியாயம் தௌபால 36வது வசனத்தை சொல்ற, இன்ன நிச்சயமாக, இன்ன நிச்சயமாக, கான்பிடண்டா சொல்லலாம், நிச்சயமாக. இறைவன் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க, சாதாரண இந்த வார்த்தை நிச்சயமாக, இந்தத்த எண்ணிக்கை, இந்தத்த எண்ணிக்கை, சுகூரி மாதங்களின் எண்ணிக்கை, இந்தல்லாஹி அல்லாவிடத்தில். மனுஷன்ட்ட 8 இருந்துச்சு, 10 இருந்துச்சு, 12ஆ இருந்துச்சு பல காலகட்டத்துல. இப்ப இங்க என்ன சொல்ற? இன்ன நிச்சயமாக, அல்லாஹ் சொல்ற நிச்சயமாக, நான் சொல்றேன் இறைவன் சொல்ற இன்ன நிச்சயமாக, இந்த எண்ணிக்கை, சுகுரி மாதங்களுடைய எண்ணிக்கை, இந்தல்லாஹி அல்லாவிடத்தில், அல்லாவிடத்தில் இஸ்ன அசர 12ட்டான். எத்தனை மாசம்? 12 மாசம் தான் ஒரு வருடத்திற்கு. ஷஹர் மாதங்கள் எண்ணிக்கை 12. ஃபி கிதாபி, நான் எழுதி இருக்கிறேன்டா ஏ கிதாபு. லவ்ஹுல் மஹ்ஃபூல என்ற முதல் கிதாப் இருக்கு. இந்த வானத்தை பூமியை படைச்ச நாளிலிருந்து மாதங்கள் எண்ணிக்கை 12. ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக்க சமாவாத்தி வல்லர், இந்த வானத்தையும் பூமியும் இறைவன் படைக்கிற அன்னையிலிருந்து இந்த செகண்ட் ஆரம்பிச்சு பாருங்க, டைமு நேரம், பகல் இரவு, அந்த நேரத்தை சொல்லும் போது இந்த வானத்தையும் பூமியும் படைத்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12ட்டான். இப்ப மனுஷன் 8னா
ஒரு 100 10 ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 12க்கு வந்தான் இப்ப லேட்டஸ்டா. அதுக்கு முன்னாடியே 10ன்னா அப்புறம் ஜனவரி பிப்ரவரி ஆட் பண்ண. அப்ப பல வருடங்களுக்கு கன்ஃபியூஷன், இந்த கன்ஃபியூஷன் கன்ஃபார்ம் பண்றான். ஆனா இறைவன் என்ன சொல்றான், மனிதா நீ நீ எண்ணிக்கையில தப்பு. ஏன் எண்ணிக்கை தான் சரி. ஏன் எண்ணிக்கை எப்படி சரின்னா, இந்த வானத்தையும் பூமி படைச்ச நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை, வருடத்திற்கு மாதங்கள் எண்ணிக்கை 12. இது என்னுடைய கித்தாபு லவுல் உள்ள முதல் கித்தாபுல நான் எழுதி வச்சுக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப இந்த மாதங்கள் எண்ணிக்கை, வருடத்துக்கு மாதங்கள் 12னா எப்ப வந்துச்சு? நம்ம முஸ்லிமா சொல்லுவாங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி 2000 வருஷம். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி ஒரு 2500. அவருக்கு முன்னாடி 4000, அவருக்கு முன்னாடி 5000, அவருக்கு முன்னாடி 10,000, 1,00,000 வருஷம், 1,00,00,000 வருஷம். அப்ப வருடங்களை எப்படி நம்ம கணக்கு போடுறோம்னா, இப்ப பின்னால போறோம், முன்னால போறோம். அப்ப போய் இறைவன் வானத்தையும் பூமியும் எப்ப படைச்சானோ அன்றிலிருந்து கால்குலேஷன் பண்ணி சொல்றான். என்னுடைய கித்தாபில் நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன். வருடத்திற்கு மாதங்களுடைய 12 அப்ப இப்ப 12ன்னு கண்டுபிடிச்சவன் மனுஷன். குறிப்பிட்ட சில வருடத்துக்கு முன்பு. ஆனா முகமது நபி காலத்துக்கு 12, ஈசா மரியத்தினுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் 12, அவருக்கு முன்பு வாழ்ந்த மூசா நபி 12, அதற்கு முன்பு வாழ்ந்த இறை தூதர் சொன்னது 12, அதற்கு முன்பு இப்ராஹிம் நபி 12, அதற்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 12, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 12. அப்ப ஃபர்ஸ்ட் இறை தூதரை படைக்கிறதுக்கு முன்பு, சொல்வதற்கு முன்பு நமக்கு அறிமுகப்படுத்தின இறைவன். அந்த இறை தூதரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பு இந்த வானத்தை பூமியை படைச்ச நாளிலிருந்து மாதங்கள் எண்ணிக்கை 12. கன்ஃபியூஸ் இல்லாம இன்னைக்கு 12ல இருக்கும். இந்த 12ல எல்லா மாதத்தையும் சிறந்த மாதம் 9வது மாசம் சஹருடைய ரமலான். சஹர் ரமலான், ரமலானுடைய மாதங்கிறான். இது என்ன சிறந்தது எப்படி அடுத்தது பார்ப்போம். அப்போ 9வது மாசம் சஹர் ரமலான், ரமலானுடைய மாசம் 9ன்ட்டான். அப்ப இந்த 12 மாசத்துக்கு மனுஷன் பேர் வச்சுட்டான். அரபுல பேர் வச்சான், தமிழ்ல பேர் வச்சான், இங்கிலீஷ்ல பேர் வச்சான், எதுல வேணா பேர் வச்சான். இறைவன் இந்த 12ல 2 மாதத்துக்கு பேர் வச்சுக்கிறான். ஒண்ணு சஹர் ரமலான், ரமலானுடைய மாசம் பேர் வச்சான். இன்னொரு ஹஜ்ஜுடைய மாதம். அது டைம் கூட 4 மாசம் கொடுத்திருப்பான். அப்ப ஹஜ்ஜுடைய மாதத்தை ஹஜ்ஜு மாசம் அல்லாதான் பேர் வச்சான். ரமலானுடைய மாசத்துக்கு ரமலான் தான் அல்லா பேர் வச்சான். இது இறைவன் வச்ச பேர் தான். இது காலாகாலமா ஏன் சியாமு குத்திப அலைக்கும் உங்களுக்கு எப்படி குத்திப அலைக்கும் கடமையாக்கப்பட்டிருந்த நோன்பு உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தா அப்ப ரமலானுடைய மாதம் அங்கிருந்தே ஆரம்பம். ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பம். அப்ப அந்த ரமலானுடைய மாதம்ங்கிறது இறைவன் வச்ச பேரு ரமலானுடைய மாதம். இப்ப நம்ம 9வது மாசத்துக்கு என்ன சொல்லுவோம்? 10க்கு அக்டோபர் வருமா? இதுக்கு முன்னாடியே வேணா 9க்கு ஒரு நவம்பர் நவம்பர் நவம் அது இப்படி சொல்லுவோம் 9வது மாசம். அப்ப இறைவன் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு பேர் வச்சான். ஒண்ணு சஹர் ரமலான், இன்னொன்னு ஹஜ்ஜுடைய மாசம். அதே மாதிரி நாட்களுக்கும் இறைவன் பேர் வச்சிருக்கான். அது குர்ஆன்ல சொல்லி காட்டான். ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமைங்கிறோம்ல நம்ம, அது யௌமுல் ஜும்மா, யௌமுல் ஜும்மாவுடைய நாள்மா. அப்புறம் இன்னும் ஒண்ணு சபத், சனிக்கிழமை. இந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த வரலாற்றை சொல்லி அந்த நாளை சொல்லுவான். அப்ப வாரத்துக்கு 7 நாட்கள். அந்த 7 நாட்களை கன்ஃபார்ம் பண்ணது அல்லாதான். எப்ப கன்ஃபார்ம் பண்ணா? முகமது நபி காலத்திலயா? இல்ல. அதுக்கு முன்னாடியா? இல்ல. அதுக்கு முன்னாடியா? இல்ல. அதுக்கு முன்னாடியா? இல்ல. அதுக்கு முன்னாடியா? இல்ல இல்ல இல்ல. அப்ப எங்க ஆரம்பம்? இந்த வானத்தையும் பூமியும் படைச்சாம பாருங்க. அப்ப மாதங்களினுடைய எண்ணிக்கை 12, வாரத்துக்கு நாட்கள் 7. அப்ப மாதங்கள் 2 மாதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினா பேரோட, நாட்களையும் 2 நாட்களையும் வெளிப்படுத்தி காட்டினான். பாக்கி எல்லா நாளும் உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த மாதத்தை சொல்லி, இந்த மாதம் முக்கியமான மாதம். அதாவது நிறைய அருள் வரும். எல்லா மாதம் முக்கியமான மாதம். இதுல ஸ்பெஷல் இந்த 9வது மாதம் ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதம். அந்த சிறப்புக்குரிய மாதம் எப்படிப்பட்ட மாதம், அதுல என்னென்ன அருள் இருக்குதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.